அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பஅதா அமாபாத். மாதவிடாவுடைய பாடத்துக்கு பின்னால் கிதாபினுடைய தர்த்தீபின் படிக்கு ஒழுங்கின் படிக்கு நமக்கு அமைந்திருப்பது பாபுன் நஜாசத்தி, அசுத்தத்தை பற்றி பேசுவது. அசுத்தம் என்கிறது மா யுஸ்தகதர், அதாவது டிக்ஷனரியுடைய கருத்தின் படிக்கு எதுவெல்லாம் நாம் அசிங்கமாக கருதுவோமோ அருவருப்பாக கருதுவோமோ புழங்குவதற்கு ரொம்பவும் அதனை அலட்சியமாக கருதுவோமோ இவைகள் அனைத்தையும் நஜிஸ்லே சேர்க்கப்படும். மார்க்க சட்டத்தின் படிக்கு ஷரஅன் பில் ஹத்தி குல்லி முஸ்தக்திரின் யம்னஉ ஸலாத்த ஹைசுலா முரஹஸ, தொழுகையை தடுக்கக்கூடிய விதத்தில் எதுவெல்லாம் நஜிஸானவைகள் பட்டு விடுகின்றதோ, உடம்புல உடையில எங்கெல்லாம் நஜிஸானது பட்டு விடுகின்றதோ அதற்கு எந்த விதமான சலுகையும் இஸ்லாம் கொடுக்கவில்லை. மார்க்கம் அதற்கு எந்த சலுகையும் கொடுக்கவில்லை. அப்படியான நஜிஸ்கள் அதில் நாம் முதலாவது பவுல் என்ற சிறுநீரை பற்றி பேசுவோம். சிறுநீர் நஜிஸ் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றது. பொதுவாக யாருமே சிறுநீர் சுத்தம் என்று சொல்ல மாட்டார்கள். என்றாலும் கூட காலங்கள் கழியும் இடத்து சிலர் அந்த நஜிஸையும் அழகாக்கி காட்டிவிடுவார்கள். அவைகளின் ஊடாக சில விடயங்களை சாதிப்பதற்கு முனைவார்கள். இதனால் மக்கள் அதனையும் உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகலாம். ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் அது போன்ற நஜீஸ்களை புழங்கக்கூடாது. இதனால தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று புகாரி முஸ்லிம் இரண்டிலையும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ்கள் பலவாறு நமக்கு அது நஜிஸ் என்பதனை அறிவிக்கின்றது. ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், காம அராபியுன் ஃபபால ஃபில் மஸ்ஜிதி, ஒரு கிராமப்புற அரபி காட்டு அரபி மஸ்ஜிது நபவியில் ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து நின்ற வண்ணம் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார். ஃபதனாவலஹுன் நாஸ், மனிதர்கள் அவரை தடுத்து அடிப்பதற்கு அவரை நோய்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஃபகால லஹுமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஊஹு, நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீரை கழிக்கட்டும். வ ஹரீகு அலா பௌலிஹி சஜ்லன் மின் மாஇன், அவருடைய சிறுநீரின் மீது நீங்கள் தண்ணீரில் ஒரு வாளியை கொண்டு வந்து ஊற்றிவிடுங்கள். ஃபஇன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸரீன, நீங்கள் இலகுவை காட்டுவதற்கு வந்தவர்களே தவிர வலம் துபஅஸு முஅஸ்ஸரீன, கஷ்டத்தை கடினத்தை காட்டுவதற்கோ கடின சுபாவங்களை உண்டாக்குவதற்கோ கடினமான விடயங்களை மார்க்கத்தில் புகுத்துவதற்கோ வந்தவர்கள் அல்ல என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டுமும் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதிலே வந்து காட்டரபி சிறுநீர் கழிக்கும் பொழுது இவ்வாறே சஹாபாக்கள் அவரை தடுப்பதற்கு அவரை நோய்ப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும். அதன் பின்னால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்திலே போயிட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் மசாஜித் லா தஸ்லஹு லிஷைஇன் மின் ஹாதல் பௌலி வல் கதர், இது மஸ்ஜித், இதில் இவ்வாறான சிறுநீர் கழிக்கிறது, நஜிஸ்களை செய்வது, அசுத்தப்படுத்துவது கூடாது, அதற்கு தகுதியான இடம் இல்லை. இன்னமாஹியல் திக்ரில்லாஹி, இந்த மஸ்ஜித் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடையது, அது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கும் வஸ்ஸலாத்தி வக்ராத்தில் குர்ஆனி, தொழுவதற்கும் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கும் உரிய இடம் என்று சொல்லிவிட்டு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமர ரஜுலன் மினல் கௌமி, அங்கே இருந்த ஒருவருக்கு சொன்னாரு, நீங்கள் தண்ணீரை கொண்டு வாருங்கள். ஃபஜா பிதல்வின் மின் மாஇன், அவர் தண்ணீர் ஒரு வாளியை கொண்டு வந்தாரு. ஃபஸன்னஹு அலைஹி, அதன் மீது ஊத்தினார். இவ்வாறாக சிறுநீரை விடவும் மிகைப்பாக தண்ணீரை ஊற்றுவதன் மூலமாக அந்த இடம் சுத்தமாகிவிடும் என்கிறது தான் இங்கே நமக்கு கூறப்படுகின்றது. அதே போன்று இந்த சிறுநீர் விடயத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவனுடைய சிறுநீரை பற்றி பேசியிருக்கின்றார்கள், சிறுமியுடைய சிறுநீரை பற்றியும் பேசியிருக்கின்றார்கள். அதாவது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை தாயினுடைய பால் மற்றும் அருந்தக்கூடிய 2 வருடத்துக்கு குறைவான
தாயுடைய பால் மட்டும் அருந்தக்கூடிய 2 வருடத்துக்கு குறைவான ஆண் பிள்ளையினுடைய சிறுநீரை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீரை ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. வெறுமனே தண்ணீரை தெளிப்பதின் மூலமாக அதனை சுத்தமாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். பெண் பிள்ளையினுடைய சிறுநீர் அது பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், சிறுநீர் கழிப்பதின் மூலமாக அது அசுத்தம், கட்டாயம் அதற்கு தண்ணீரை ஊற்றி கழுவ வேண்டும் என்பதனையும் அறிவுறுத்தினார்கள். இதற்கு சயின்டிஃபிக்கலி விஞ்ஞான ரீதியாக கருத்துகள் கூறப்படும் பொழுது உலமாக்கள் وَإِنَّ بَوْلَ الْأُنْثَى أَخْبَثُ وَأَنْتَنُ مِنْ بَوْلِ الذَّكَرِ பெண் பிள்ளையின் உடைய சிறுநீர் ஆண் பிள்ளையுடைய சிறுநீரை விடவும் அசுத்தமானது, மேலும் அந்தன் துர்வாடையுடையது. வசபுவு தாலிக்க ஹராரத்து ஜக்கரி வருத்தூபத்தில் உன்சா. அதற்கு காரணம் என்னென்றால் ஆண் பிள்ளையினுடைய சிறுநீர் அது சூட்டினால் அதிகமானது, அதாவது அதிகம் சூடுடையது. பெண் பிள்ளையின் உடைய சிறுநீர் அது ருத்தூபத் என்ற ஒரு மாய்ஸ்சரைசிங், அதாவது ஒரு ஈரலிப்பு உடையது. ஃபல் ஹராரத்து துஹாஃபிஃபு மின் நத்னில் பௌலி. எனவே இந்த ஹராரத் என்ற சூடு சிறுநீரின் உடைய துர்வாடையை குறைத்துவிடும், இலகுப்படுத்திவிடும் என்று சொன்னார்கள். மேலும் சில காரணங்கள் கூறும் பொழுது ஆண் பிள்ளையினுடைய சிறுநீர் அது எல்லா இடத்திலையும் ஓடும் தன்மையுடையது. பெண் பிள்ளையுடைய சிறுநீர் அது கட்டியானது, உடனே உறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உடையது. இதனால தான் ஆண் பிள்ளையினுடைய சிறுநீர் அதுவும் தாயினுடைய பால் மட்டும் அருந்தக்கூடிய 2 வருடத்துக்கு குறைவான ஆண் பிள்ளையினுடைய சிறுநீர் அதனை நீரை தெளிப்பதின் மூலமாக சுத்தமாகிவிடும் என்று கூறினார்கள். இதற்கும் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சிறிய குழந்தையை கொண்டு வரப்பட்டது. ஹஸரத் ரசூலுல்லா மடியிலே உட்கார வைத்தார்கள். அந்த பிள்ளை சிறுநீர் கழித்து விட்டது. அப்பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனை கழுவிக்கொள்வதற்கும் சாரத்தை மாற்றிக்கொள்வதற்கும் அவர்கள் அணிந்திருந்த வேஷ்டியை மாற்றிக்கொள்வதற்கும் சஹாபாக்கள் அல்லது லுபாபா என்ற சஹாபி பெண்மணி கொடுப்பதற்கு முயன்ற பொழுது, இசாரை கொடுப்பதற்கு முயன்ற பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண் குழந்தையின் உடைய சிறுநீருக்கு தண்ணீரை தெளிப்பதின் மூலமாக சுத்தமாக்கிக் கொள்ளலாம். கழுவதாக இருந்தால் அது பெண் குழந்தையின் உடைய சிறுநீரைத்தான் கழுவ வேண்டும் என்பதனையும் ஹஸரத் ரசூலுல்லா சொன்னார்கள். எனவே ஆண் குழந்தையை பொறுத்தவரையில் எந்த ஒரு குடிப்பானத்தையும் சாப்பாட்டின் உடைய வகையில் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு மாப்பால் போன்றது மற்றும் உண்டான சில சாப்பாடின் உடைய எனர்ஜி தன்மையுடைய அந்த உணவுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய பானங்கள் எதுவுமே குடிக்கக்கூடாது. அப்படியான 2 வருடத்துக்கு குறைவான அந்த குழந்தையின் உடைய தாய்ப்பால் மற்றும் அருந்தக்கூடிய சிறு குழந்தையின் உடைய ஆண் குழந்தையின் உடைய சிறுநீர் தான் சுத்தம் என்கிறதனை, அதாவது அதனை சுத்தம் செய்கிறதாக இருந்தால் தண்ணீரை தெளித்து சுத்தமாக்க வேண்டும் என்கிறதனை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த நஜிஸுடைய பாடம் சற்று நீளமானது. இதனை நாம் தொடர்ந்து கவனிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ்.